வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன வரவேற்கிறேன். 13/5/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடு விற்பனை ஓடுறேன். 6 மாடு கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. வாங்க 6 மாடு எப்படி என்னங்கிறத காட்டுறேன். கண்ணு மாடும் ஒன்று இருக்குது. செனைகை எப்படிங்கிறத உறுதியான செனைகோ ஒன்றும் இல்லை. இருந்ததுனால் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். உறுதியான சனைங்கிறது ஒன்றும் இல்லை. 6 மாடு விற்பனை வாங்க பார்க்கலாம் எப்படி என்னங்கிறத. ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா சந்தனப்பில்லை, பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க. நல்லா பெரும்பல்லுங்க. 2 பல்லு மின்னுக்கு மேப்பல்லு கொஞ்சம் அது சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் நம்ம பார்க்குற மக்களுக்கு சொல்லிடுவோம். 2 பல்லு கொஞ்சம் தெரிச்சிருக்குது மிம்பல்லு. கெடேரி வந்து 2ஆணி தலையிட்டு கறந்துட்டு இருக்குது. 2ஆணியத்தை நீ அடுத்து போட்டா கண்ணு செனையெல்லாம் உறுதியில். ஃபஸ்ட்டு மாடு குணம் பார்த்தீங்கன்னா கேரண்டி. நீங்கள் கறந்து பார்த்து பிடிச்சிக்கலாம். மாடு வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன். விற்கிறதுனால உங்களுக்கு கறந்து காட்டி வீடியோ போடுறேன். சந்தனப்பில்லை மாடு உங்களுக்கு நிறையா வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். குண்டாவை எடுத்து அடிச்சிங்கன்னா அப்படியே கால் வச்ச கால் மாறாது. குணம் அத்தனி தாங்க. குணம்னாலுங்க குணம் இல்லைன்னா இந்த கிராஸ்னா நாட்டு மாடு கிராஸ் மாதிரி நல்லா இருக்குது. அடித்தா பால் பைப்பில் வந்த மாதிரி இருக்கும். ஒன்றுமே பண்ணாது. காலை கை எதுவும் தூக்காது. ஃபஸ்ட்டு மாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 26,000. ஃபஸ்ட்டு மாடு 26,000. நல்லா கொண்டு கறக்கும். மாடு இலசிருக்குது. 10 ஈத்துக்கு வச்சு உங்களுக்கு கறக்கலாம். அடுத்து செகண்ட் மாடு. இது கண்ணு இருந்ததுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் கண்ணு 2 மாதம் கண்ணுக்குள்ளதான் வரும். கத்துது வரும். ஆனால் கண்ணு ரொம்ப டேஞ்சராக இருக்குங்காட்டி அது விட்டாச்சு. கண்ணை கறவைக்கு நிற்கிறதுக்கு உங்களுக்கு கேரண்டி. எல்லாம் கைக்கிறது அதுக்கு முதவே கறந்துருக்காங்க. மாடு நல்ல பெருவெட்டு 4 பல்லு. உங்களுக்கு கறவைக்கு கேரண்டி. கால் தூக்குனாலோ உதச்சாலோ அது கேரண்டி 4 பல்லு. 2வது மாடு 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். தலையீத்துங்க. குணம் நாய் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதோட வேலை பார்த்தீங்கன்னா 4 பல்லு கெடேரிதான். சொல்லி சுத்தமான மாடு. முதுகில் 2 சொல்லி இருந்தால் சொல்லிடுவேன். 2வது மாடு இதோட வேலை பார்த்தீங்கன்னா 31 ரூபா கொடுங்க. 4 பல்லு 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். பால் இப்போ சொல்கிறேன் 4 3 7 லிட்டர் கேரண்டி. 2வது மாடு ஒன்றி கறங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது மாடு இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கைக்கிறத இப்போ வெல்லாம் பக்குவனாலும் கறக்கனாலும் ஒரு 2-2.5 வருதுங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பால் கூடு. ஒரு 3 அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் பக்குவம் பண்ண கண்டிப்பாக கூடு. பல்லெல்லாம் நல்ல பல்லுங்க. கெல்டெல்லாம் கிடையாது. சுழி சுத்தமான மாடுக்குதே. நல்லா கொண்டி கறக்கு. அருமையான கெடேரிங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மாடு இலசத்தே இருக்குது. வேறு எந்த தப்பும் இல்லை, வையமும் இல்லை. ஒன்று வெய்ய காலத்தில் பக்குவம் பண்ணி நெகிலியே கட்டி ஏதோ ஒரு 8 மணி வரைக்கும் வெயிலில் கட்டி மேய்ச்சி கீச்சு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா கறக்கு. சோரப்பு கறப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. 3வது மாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 26,000. 3வது மாடோட ரேட்டு. அடுத்து 4வது மாடு பார்த்தீங்கன்னா தெளிவான கறவைதான். பல்லு சேர்ந்த மாடுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆணியத்து கிடையாது. பல்லெல்லாம் கெல்டு அந்த மாதிரியும் கிடையாது. எல்லாம் அளவு மாடு. நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது, நெம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது. 4வது மாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 கூட கொடுங்க. தர்றேன். வேணுங்கிறனாலும் தொடர்கொள்ளுங்க. வாங்க இன்னும் 2 மாடு காட்டுறேன். பார்ப்பீங்களாமா? கண்ணோடு இருக்குது. அருமையான மாடு காட்டுறது. 4வது மாடு 25 கொடுங்க. கொண்டு சந்தோஷமாக வளர்த்துங்க. இதெல்லாம் இன்னைக்கு பார்த்த ஒரு கோப்பா தெரியும். ஒரு வாரம் தண்ணி திணிச்சுங்கன்னா அது ஒரு கோப்பா தெரியும். ஏய் அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது மாடு பார்த்தீங்கன்னா பால் சர்வசாதாரணமாக இந்த 6 12 லிட்டர் கறக்கு. மாடு பல்லு வரசு தீனி திப்பு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு வயிறு நிறையாதனால மாடு பார்த்தீங்கன்னா அப்படி லொடக்கம் தெரியும். மாடு சுழி சுத்தமான மொட்டை, அருமையான மொட்டை. நீங்கள் கொண்டு போய் நல்லா இன்னும் 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். அப்போ ஏற்பட்ட தெளிவான மொட்டை கொண்டு போய் கறங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 31,000 போடுறேன். அதுக்கு தகுந்த மாடு இருக்குது. காம்பு தம்புரு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஓரளவுக்கு பெரிய மட்டை. 31,000 தான். கொண்டு போய் இந்த வேடைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் விலை எல்லாமே கம்மியாக பக்குவமாக போட்டுக்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்குறவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நான் மாடு போடுறேன். கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறங்க. 5வது மாடு கொண்டு போய் கறங்க மொட்டை
தாராளமாக இருக்குது. அடுத்து 6வது மாடு கண்ணு மாடு காட்டுறேன். கண்ணு மாடு பச்சை கண்ணுங்க, கெடேரி கண்ணு, அருமையான தப்பில்லாத மாடு. தீனி தண்ணிக்கு அதில் பிரச்சனை இல்லைங்க. முதவே வந்து அந்த புளியாக வந்து எல்லாம் மறைஞ்சு அது முடியெல்லாம் முளைச்சி மாடு நல்லா ஒரு பெரிய இடத்துல இருந்தது. ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் மனசார இருந்ததுங்க. இடத்தையும் கொண்டு ஒரு படம் ஒரே ஒரு சுழி மின்னுக்கு சப்பையை விட்டு மின்னுக்கு தெளிக்குது ஒரு சுழி. கண்ணுக்குட்டிக்கு அதே போல தான் கெடேரி கண்ணு பச்சை கண்ணு. கண்ணுக்குட்டிக்கு ஒரு மாடு பெருவிட்டு கிடக்குதுங்குது. ஒரு பூச்சி மாத்திரை நான் நினையாமல் நாளைக்கு போட்டுருவேன். நீங்கள் வேணும்னா கொண்டு நீங்களே தாராளமாக கறக்கலாம். கண்ணுக்குட்டி அருமையான பச்சை கண்ணு கெடேரி கண்ணு கொண்டு கறக்கலாம். இந்த புள்ளியாக வந்து இப்போ அம்மை பார்த்தது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அம்மை வந்து அது காஞ்சு அதுக்கு மேலே முடி முளைச்சிக்கிச்சு. அது கட்டியாக இருக்கிற தடுப்பு கிடையாது அது. ஏன்னா வீடியோவில் பார்க்க அப்படி தெரியுதுங்க. அதுக்காக சொல்கிறேன். கண்ணு கெடேரி கண்ணு அருமையான கண்ணு. ஒரு வாரத்துக்கு உள்ளதே இருக்கு கண்ணு. சர்வசாதாரணமாக 12 லிட்டருக்கு 13 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு கறந்து போடும் மாடு. மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 31 ரூபாயே கொடுங்க, நான் தர்றேன். மாடு எப்போ ஏற்பட்ட மாடு தெளிவான தலை ஒளி பேர் சொல்லி கறக்கணும் கண்ணு மாட்டேன். நன்றி, வணக்கம்.